ஊழலை ஒழிப்பேன் என்று முதல்வர் சொன்னதோடு செயலிலும் அதை செய்து காட்டியிருக்கிறார். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கடந்த வாரம் தாசில்தாரை சந்திக்க தாலுகா ஆஃபீஸ்க்கு சென்றார். தாசில்தார் அவரை அமர வைத்து ஒரு கப் காஃபியை வாங்கி கொடுத்து அவருடைய வேலையை முடித்து கொடுத்தார். இது போல எனது வரலாற்றிலேயே நடந்ததில்லை என்று அந்த நண்பர் சொன்னார். அவருக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த இடம் அரசுக்கு சொந்தமானதுன்னு ஒரு போர்டு வச்சிடுறாங்க. இவர் அந்த இடத்த விற்கணும்னு போகும்போது அந்த போர்டு சிக்கலை உருவாக்குது. விற்க முடியல. பெரம்போக்கு நிலம்னா அரசுக்கு சொந்தமானதுன்னு அர்த்தமா? விற்க முடியல. இது என்னுடைய இடம் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறார். இதுவரை விஷயம் முடியவில்லை. இதுக்கு ஒரு நல்ல இடத்தையே வாங்கிட்டு போயிருக்கலாமே. ஆமாம், பெரிய இடமா இருக்கும். 150 கோடி இருக்கும் அந்த வேல்யூ. எப்படி விடுவாங்க? அதன் பிறகு கடந்த வாரம் அவர்களாக அழைத்து காப்பி வேறு வாங்கி கொடுத்து உங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்களாம். என்னால் இது நம்ப முடியலன்ட்டு அந்த நண்பர் ஒரு மோகன்கிட்ட சொல்லியிருக்காரு. பிறகு சென்னையின் ஒரு பிரபலமான தனியார் பள்ளி, அவர்கள் அந்த பள்ளியில் கேம்பிரிட்ஜ் பிரிவு என்று ஒரு பிரிவை தொடங்குவதற்கு அனுமதி கேட்டு நடையாக நடந்திருக்கிறார்கள். அண்ணன் மகேஷ் தான் ஜட்டி வரைக்கும் உருவிட்டு தான் போவார் ஸ்கூல் நடத்துகிறவங்கள. கடந்த வாரம் இவர் முயற்சியே எடுக்கவில்லை. கூப்பிட்டு, சார் நீங்கள் அது பர்மிஷன் கேட்டிருந்தீங்க, கிராண்டட் என்று கொடுத்திருக்கிறார்கள். நான் சொல்கிறாரு, 1950களில் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 2 ரூபா என்று தொடங்கிய லஞ்சம் இன்று பல கோடிகளாக வளர்ந்திருக்கிறது. முதல் முறையாக ஊழலை உண்மையாக ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை குடிமகன்களுக்கு ஏற்படும் வகையில் இந்த ஆட்சியின் தொடக்கம் இருக்கிறது. என்னங்க சார், முதல்வன் படம் மாதிரி இருக்கு. ஆமாம், நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு டிசி எடிட்டர் இதை சொல்லியிருக்காரு. கடைசி அந்த கட்டுரையை முடிக்கும்போது, as far as the people are concerned, this is a grand start for his innings as chief minister. அதாவது தமிழக முதலமைச்சரோட இந்த தொடக்கம் சூப்பர் ஹிட் என்று முடிக்கிறார். ஸோ இந்த விஜய் அவர்களுடைய இந்த தொடக்கம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இதை தொடர்வதில்தான் முதல்வருக்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. நேற்றைய டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு. போக்குவரத்து துறையிலும் ஆம்னி பஸ் அப்ரூவலுக்கு ஒரு பஸ்ஸுக்கு 2.65 லட்சம் வரை அமைச்சருக்கும் சேர்த்துன்னு அந்த IAS அதிகாரி கேட்குறாராம். முதல்வர் விஜய் என் ஆட்சியில் யாரும் எதுக்கும் லஞ்சம் தர வேண்டாம்னு சொல்கிறாரு, ஆனால் இவங்க இப்படி கேட்குறாங்களே என்று எல்லோரும் குழம்பி போய் இருக்கிறார்கள் என்று முடித்தார் அப்படின்னு அந்த டீ கடை பெஞ்சில் நேற்று இதில் செய்தி வந்திருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 புதிய ஆம்னி பேருந்துகள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கான பதிவு மட்டும் பர்மிட், குறிப்பாக ஸ்லீப்பரு நான் ஸ்லீப்பர், இது எல்லாத்துக்கும் பர்மிட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், போக்குவரத்து துறை ஆணையர் என்பவர் தான் வழங்க வேண்டும். இப்போது இந்த பதவியில் பாஸ்கர பாண்டியன் IAS என்ற ஒரு அதிகாரி இருக்கிறார். மற்ற துறைகள்லாம் சீராக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த போக்குவரத்து துறையில் ஆம்னி பஸ்ஸுகளுக்கான அப்ரூவல் கிடைக்கிறதே இல்லை அப்படின்ட்டு தினமலரில் முதலில் ஒரு செய்தி வருகிறது. வந்த பிறகு கோப்புகள்லாம் வேக வேகமாக நகர தொடங்கி இருக்கிறது என்று தினமலர் செய்தி எதிரொலி விரைவில் இது நடக்குது அப்படின்ட்டு அந்த செய்தியும் வந்துருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தால் இந்த போக்குவரத்து ஆணையராக இருக்கக்கூடிய திரு பாஸ்கர பாண்டியன் IAS அவர் இந்த பேருந்து உரிமையாளர்களை அழைத்து, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் சிவசங்கர் ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தார். இப்போ இருக்கிற மந்திரி 2 லட்ச ரூபா கேட்குறாரு. கம்மி பண்ணியிருக்காரு. கொடுத்துருங்க. மாற்றம். இவங்க பஸ்ஸுக்காரங்க CM கொடுக்கக்கூடாதுன்றாரு. இவங்க நான் வரமாட்டேன் போ. யார் இந்த போக்குவரத்துறை அமைச்சர்னா எந்த அமைச்சர்? தம்பி நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடவே இல்லை, சோத்துக்கு சேர்த்த அமைச்சர். நேற்று எங்கேயும் அப்படி சொல்லியிருக்காரு சார். ஸோ இந்த பாஸ்கர பாண்டியன் என்ன ஐடியா பண்ணியிருக்காருன்னா, 3 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு 1 அமுக்கிட்டு 2 மந்திரிக்கு கொடுப்போன்னு இவர் பிளான் போட்டிருக்காரு. இவங்க தான் கொடுக்கவே மாட்டேன்றாங்களே. மந்திரி எனக்கு 2 ரூபா வேணும்னு சொன்னோன்னே இவர் எங்கள் மந்திரி 2 ரூபா கேட்குறாரு, கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. இன்னும் இந்த ஃபைல் நகரல. சரியா? இந்த 1 மாத காலத்தில் 40 கோப்புகள் நிலுவையில் இருந்தனன்னு சொன்னேன். இதில் ராணிப்பேட்டையில் மட்டும் 2 பேருந்துகளுக்கு இந்த அமைச்சர் அனுமதி அளித்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டால், ராணிப்பேட்டை MLAவின் பரிந்துரை. ராணிப்பேட்டையில் PNS டிராவல்ஸ் என்ற ஒரு டிராவல்ஸுக்கு மட்டும் 2 பேருந்துகளுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. இதுக்கு மட்டும் எப்படி மந்திரி காசு வாங்காமல் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா, இது அந்த ராணிப்பேட்டை MLAவின் பரிந்துரையில் இது கொடுக்கப்பட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, அவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பணம் வாங்காமன்னு பார்த்தா, ராணிப்பேட்டை MLA அந்த பஸ்ஸுக்காரன்ட்ட ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபானா 6 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. அங்கே போக வேண்டிய பணத்தை MLAவே அடிச்சிட்டாரு. இப்போ இந்த சோத்துக்கு சேர்த்த மந்திரி கீழே ஒரு வழக்கறிஞர் டீமை வச்சுருக்காராம். இந்த பஸ் ஓனருங்களாம் அங்கிட்டு போகவே மாட்டாங்க. செக்ரட்டரியேட்டா கொடுத்தா கொடுக்கலன்னா போகாதான், நாங்கள் முதலமைச்சரே கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காரு. இவங்க போகல. இந்த அமைச்சருக்கு கீழே இருக்க இந்த வழக்கறிஞர் டீம், அண்ணே பேசிக்கல வாங்க, 2 ரூபா தான், இதுக்கு முன்னாடி 3 ரூபா, இப்போ 1 ரூபா கம்மி, வாங்க பர்மிட்டை வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க என்று பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த டெக்கான் காணிக்கல் எடிட்டர் இன்றைக்கி எழுதியிருக்கக்கூடிய இந்த கட்டுரையை ரொம்ப முக்கியமான கட்டுரையாக பார்க்கிறேன்.
உதாரணங்களோடு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு மேகசினோட எடிட்டர்னா அவருக்கு இந்த மாதிரி பல பெரிய இடத்த லஞ்ச விவகாரங்கள் அவரோட கவனத்துக்கு வரும். அவர் எழுதியிருக்கிறத பரவாயில்ல, முதலமைச்சர் சும்மா வெறும் வாயில் பேசலை, இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசினவங்க எவனுமே இதை செஞ்சதில்லை. அதான் சொல்கிறாரு, 50கள்லேருந்து இருக்க பர்த் சர்டிஃபிகேட் 2 ரூபா வாங்குறதுல ஆரம்பிச்சது இன்றைக்கி இது நிறுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய மெனஸாக இது வளர்ந்துருக்கிறது. அதனால் இப்போ இவர் இதை செஞ்சு காட்டுறாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை இந்த சோத்துக்கு சேர்த்த மந்திரி மாதிரியான ஆட்கள் எல்லாம் கெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். இன்னும் இது போல் ஒவ்வொரு துறைகளிலும் அவ்வப்போது நடக்கும். இந்த டீ கடை பெஞ்சில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சிஎம் கூட்டு ஆம்னி பஸ் பஞ்சாயத்து என்னன்னு கேட்டால் முடிஞ்சு. ஸோ இது எல்லாவற்றையும் முதல்வர் பார்ப்பதற்கு நேரம் இருக்காது, எல்லா தகவல்களும் முதல்வரை சென்று சேராது. அதுக்கு தான் நாம் தினமலர் போன்ற ஊடகங்கள் இருக்கிறோம். தினமலரில் க்ளீனாக எழுதிட்டீங்களா சார்? இன்னொரு வேற ஊழலை ஒழிக்கிறதுக்காண்டி மற்றொரு செய்தி வேற வந்திருக்கு சார். சரி, பத்திரப்பதிவு துறையில் மிச்ச அரசு அலுவலகங்கள்லாம் ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல கண்காணிப்பு தீவிரப்படுத்தினால இ-சேவை மையம் மூலமாக ஊழல் வாங்க தொடங்கியிருக்காங்களாம். அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். அந்த ஆய்வு பண்ணுறாங்கிறதே நல்ல செய்தி இல்லையா? அதாவது பெரும்பாலான இடங்களில் கேஷ் டிரான்சாக்ஷனை நிறுத்திட்டாங்க. சில கட்டணங்கள் இ-சேவை மையத்தின் மூலமாக வாங்க வேண்டி இருப்பதன் காரணமாக அந்த இடங்களில் லஞ்சம் வாங்கிடுறாங்க. 1. 2, சில இடங்களில் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஆய்வு செய்யக்கூடிய இடங்களுக்கு போகும்போது எடு அப்படின்ட்டு வாங்கிடுறாங்க. அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதுக்கான ஆய்வுகளில் அரசு ஈடுபட்டிருக்கிறது வந்திருக்கு. இது ஒரு என்கரேஜிங் நியூஸு. ஸோ இந்த ஊடகங்களோட இந்த சப்போர்ட்டு, இந்த ஆலோசனைகள் வந்து தாவேக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்று நான் பார்க்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மீடியாவில் ஹைலைட் ஆனவுடனே டக்குன்னு நடவடிக்கை எடுங்க. ஒரு 3 மணி நேரத்தில் வில்லனை பந்தாடி கதையை முடிச்சு கடைசியில் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு போகிற விஜயத்தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்குறோம். அந்த வேகத்தை நமது மனது இயல்பாக எதிர்பார்க்கும். அரசு துறையில் யதார்த்தத்தில் அதுபோல் நடக்காது என்றாலும் வேகமாக இன்னும் வேலைகள் நடக்க வேண்டும் என்று இயல்பாக நாமும் எதிர்பார்க்கிறோம், மக்களும் குழந்தை இயேசு முதல்வரிடம் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ இதை இன்னும் துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இது போல் ஊடகங்கள் செய்தி வந்தோடனே வந்த வேகத்தில் நடவடிக்கை எடுத்தால் பயம் இன்னும் அதிகரிக்கும் எல்லாருக்கும். அந்த போக்குவரத்துறை அமைச்சர் சாயங்காலத்துக்குள்ளே கையெழுத்து போட்டுருவார் கோப்பில் இல்லையா? இதுதான் வேணும். 24 மணி நேரத்தில் ஒரு நிர்வாகத்தையே தலையீடாக மாற்றியது தான் முதல்வன் திரைப்படம் இல்லையா? அதுபோல் செய்ய முடியாத நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனாலும் இது மாதிரியான விஷயங்களில் விசாரித்து நடவடிக்கை எடுப்பது என்பது எளிது. ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு, ஹோம் செக்ரட்டரி தான் அந்த இதுக்கு பர்மிட்டுக்கு பொறுப்பு, கூப்பிட்டு என்னென்னு பாருங்கள், அந்த பாஸ்கர பாண்டியன் யாரோ ஒருத்தர் இருக்கார் அந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கன்னா முடிஞ்சு போச்சு. சார் கொடுத்துட்டேன் சார் பர்மிஷன், முடிச்சு விட்ருவாங்க. அதுதான். அடுத்ததான் இந்த மதுரை மாநகராட்சியில் வரி மோசடியை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த செய்திகளும் வரல. இப்போ நீதிமன்றம் வந்து 60 நாளில் வந்து விசாரித்து இறுதி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழக முதல்வரிடம் வேகத்தை எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுக்கு இந்த சம்பவங்கள்லாம் ஒரு உதாரணம். நாம் நமது நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். மதுரையில் மிகப்பெரிய வரி மோசடி நடைபெற்று அதிமுக இதை கையில் எடுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தாக்கல் செய்து உயர்நீதிமன்ற கிளை சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரணைக்கு உத்தரவிட்டு மேயரோட கணவரை கைது பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ ஒய்ஃப் தான் மேயர்னாலும் மேயரோட கணவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு கைது பண்ணாங்க. இந்த மக்களின் நலனுக்காக அந்த ஊழல் என்னன்றதை லைட்டாக கோடிட்டு காட்டுகிறேன். இப்போ நம்ம வீடு இருக்குது, இது மாதிரி ஒரு கமர்ஷியல் வணிக வளாகம்னு வச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா வீட்டு வரி என்றால் அந்த வீட்டு ஓனர் எங்கே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஒரு 1 லட்ச ரூபா வரியை கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபாயை லஞ்சமாக வாங்கி அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டாங்க. இன்னொன்று, மாநகராட்சி கணக்கில் செலுத்த வேண்டிய பல தொகைகள் தனியார் நபர்களின் கணக்கில் சேர்ந்திருக்கிறது. அந்த பில் கலெக்டராக இருந்தவங்கலாம் யூசர் நேம் பாஸ்வேர்டை தனியார் நபர்களுக்கு கொடுத்து மதுரை மாநகராட்சி பூரா எங்கள் வரி குறைச்சி தரேன் துட்டை கொடுது, வரி குறைச்சி தரேன் துட்டை கொடுன்னு வாங்கி பெரிய அமௌண்ட் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிங்க. மேலும் மேலும் நீதிமன்றத்தில் அவகாசம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். பழைய ஆட்சியில் செய்ய மாட்டாங்க அவங்க, தெரிஞ்ச விஷயம், பண்ணதே அவங்க தானே. புதிய ஆட்சியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதிமன்ற மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை இது. கூப்பிட்டு இதெல்லாம் வந்து சிஎம் ரிவ்யூ பண்ணணும், இல்லைன்னா அந்த வீணா போன மணிவாசனாவது ரிவ்யூ பண்ணணும். அவர் வேலை தானே இது. கோர்ட்டில் ஹியரிங் வருதுல்ல, இன்னும் அவருக்கு நிறைய வேலை இருக்குது போல இருக்கே. அப்போது நிறைய வேலை இருக்குதான். உள்துறை செயலர்னா சும்மா இல்லை. இப்போ வேலை செய்ய முடியலன்னா போங்க, வேறு வேலைக்கு போங்க. வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை இங்கே போடுங்கள். இருப்பாங்க ஒரு சிலர் பரபரப்பர நல்லா இருப்பாங்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக எல்லாம் இருந்தார் நரேஷ் குப்தா என்று. ஜெயலலிதாவிடம் உள்துறை செயலாளராக இருந்திருக்கிறார். இரவு பகல் பாராமல் வேலை பார்ப்பார். ஹோம் செக்ரட்டரின்றவருக்கு வந்து லாண்ட் ஆர்டரையும் சேர்த்து பார்க்கணும், உளவுத்துறை அறிக்கைகளை பார்க்க வேண்டும். அதுவும் இந்த அரசாங்கத்தில் அந்த உள்துறை செயலாளரோட பணி
மிகவும் அதிகமாகி இருக்கிறது. அவர் தான் தோளில் தூக்கி சுமக்கணும். தேர்தல் ஆணையம் நியமித்த மணிவாசன் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா சீக்கிரமாக முட்டு சத்துக்கு கூட்டு போயிடுவார். இந்த முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு வழக்கறிஞர் நியமனத்திலேயே என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த குளறுபடிக்கு மொத்த காரணமும் உள்துறை செயலர். முதல்வர் விஜய் எச்சரிக்கையால் திமுக மாஜிக்கல் கலக்கம் அப்படின்னு வந்துருக்கு சார். கலக்கி ஒரே நாளில் இவ்வளோ வியாதி வந்திருக்கே ஒரு மனுஷனுக்கு, அப்புறம் கலக்கமா இல்லையா? அவர் கலங்கியது இல்லாமல் சேகர் பாபு, மூர்த்தி, எனது அருமை நண்பர் நேரு போன்றோர் பெரும் கலக்கத்தில் தான் இருக்கிறார்கள். உளவுத்துறை போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க, டிக்கெட் எதுவும் புக் பண்ணுறாங்களான்ட்டு. இனிமேல் உஷாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்ககிட்டையும் கட்டிங் வாங்கிக்கிட்டு தப்பிக்க வைக்கக்கூடிய நபரைத்தான் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக போட்டிருக்கிறீர்கள். அவர் எந்த எல்லைக்கும் செல்வார். ஆனால் துரைமுருகன் சொல்கிறாரே சார், காமராஜர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற விஸ்வரூபத்தையே நாங்கள் பார்த்துருக்கோன்னு. இல்லை, நீங்கள் பயப்படுறாங்கன்னு சொல்கிறதுக்காக நான் கேட்குறேன். பயம் இல்லாமல் இருக்காது மாலதி, அடிப்படையாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம மேலே இவ்வளோ வழக்கு போட்டப்போ கூட தெம்பாக நின்னது காரணம் நம்மக்கிட்ட 100கணக்கான கோடி சொத்து இல்லை. சொத்து இருந்துச்சுன்னா நம்மளும் பயப்படணும். கண்டிப்பாக அவங்களுக்கு பயம் இருக்கும். இல்லீகலாக சம்பாரித்த இந்த சொத்தை காப்பாற்றணும், சிறைக்கு போகாமல் தப்பிக்கணும். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் வேலு அவர்களும் தப்பித்து விட்டார்கள். நீதிமன்றத்தின் மூலம் கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். அது போல நம்மாலும் தப்பிக்க முடியுமா என்ற கலக்கம் அவர்களுக்கு இருக்கும். இப்போது நீதிமன்றத்தின் உத்தரவால் தப்பித்த திரு வேலு, திரு செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு ஆபத்து நீங்கி விட்டதா? இல்லை சார். ஏன் நீங்களே என்ன ஆபத்து இனிமேல்? அதான் கோர்ட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றுச்சு. இவருக்கு செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குக்கும் ஆன்டிசிபேட் பெயிலே கொடுத்துட்டாங்க. வேலுவுக்கு நாட் அரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் என்ன இருக்குது? ஜெயிலுக்கு போக போகிறதில்ல இல்லை, அப்புறம் என்ன ஆபத்து இருக்குன்றீங்க? மேல்முறையீடு பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போகணும். போலியது வரைக்கும் விசாரிப்பாங்க. அது ஒரு ஆள் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா சிக்கல் தானே சார். 10 வருஷம் ஆகுமா? அப்போ விஜய் ஆட்சியில் இருக்காரானே தெரில அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. ஏன் நீங்கவில்லை? அமலாக்கத்துறை இது வரப்போம் பிடிச்சிட்டான் தம்பி. ரெண்டுமே ஷெட்யூல்டு அஃபென்ஸ். செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிய வழக்கில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு சட்ட பிரிவுகள் ஷெட்யூல்டு அஃபென்ஸ். அண்ணன் வேலு மீது வழக்கு போட்டிருப்பதே லஞ்ச ஒழிப்புத்துறை, அதுவும் ஷெட்யூல்டு அஃபென்ஸ். நீங்கள் இங்கே தானே முன்ஜாமீன் வாங்குவீங்க. அங்கே அமலாக்கத்துறையின் வழக்கில் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி 500 நாட்கள் சிறையில் இருந்தார்.